இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மகாவுக்கு என்னாச்சு? பக்கத்துல நின்னு கூப்பிடுறது கூட தெரியாம அப்படியே யோசனையில நிக்கிறா. மகா, அண்ணா சொல்லுங்க அண்ணா, என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? நான் கூப்பிடுறது கூட தெரியாம எந்த கோட்டையை பிடிக்க யோசனை பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஆமா, நீ இன்னும் சாப்பிடலையா? எனக்கு பசி இல்லைண்ண. நைட்டு சாப்பிடாம படுக்க கூடாது மகா, ஏதாவது சாப்பிடு. இல்லண்ண, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, அப்படின்னா போய் படு. காலையில இருந்து நிறைய வேலை பார்த்திருக்க, களைப்பா இருக்கும். நானும் போய் படுக்கிறேன். சரிண்ண. ம். அம்மா, நீங்களா? உனக்கு என்னாச்சு மகா? கொஞ்ச நேரமா உன் முகமே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா? மறுபடியும் யாராவது திட்டினாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் களைப்பா இருந்துச்சு, அதான். ஆமா, நீ ஏன் சாப்பிடல? அம்மா, பசிக்கல. வயசு பொண்ணு, அது எப்படி உனக்கு பசிக்காம இருக்கும்? ராத்திரியில சாப்பிடாம வயித்த காய போடக்கூடாது. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னா நீ கேப்பல்ல. வா, நானே உனக்கு சாப்பாடு போட்டு தரேன். நீ இப்ப சாப்பிடுற. மகா, எதுக்கு இப்ப கண் கலங்குற? இல்லம்மா, நான் என் அம்மாவை பார்த்ததே இல்ல. சின்ன வயசுல என் பாட்டி தான் எனக்கு ஊட்டி விட்டுச்சு. அதுக்கப்புறம் யாரும் என்ன பாசமா பாத்துக்கிட்டது இல்ல, சாப்பாடு ஊட்டி விட்டதில்ல. அத நினைச்சதும் தாங்க முடியாம கண் கலங்கிருச்சு. மகா, உன்னோட மனசை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதான் இப்ப நான் இருக்கேன்ல, இந்தா வாங்கி சாப்பிடு. இப்ப நான் ஒன்னு கேப்பேன், மறைக்காம நீ பதில் சொல்லணும். உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ சொல்லு. நான் எனக்கு இருக்கிற பிரச்சனைய என்னன்னு உங்ககிட்ட சொல்லுவேம்மா. என் வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்தவரை கண்ணிலேயே படக்கூடாதுன்னு நினைச்சு இந்த வீட்டுக்கு வந்தா இது அவர் வீடாவே இருக்கிறத சொல்லுவேனா, இல்ல அம்மா மாதிரி பாசம் காட்டுற உங்களுக்கும் நான் உண்மையா இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிற கதைய சொல்லுவேனா, என்ன சொந்த தங்கச்சியா நினைக்கிற திவ்யாக்கா வாழ்க்கைக்கு குறுக்க வந்துட்டேங்கிற உண்மையை சொல்லுவேனா? இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேம்மா. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்?